நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா செக்ஷன் 35 இருந்து 35 இருந்து 53A இது வரைக்கும் பார்க்க போகிறோம். 53Aங்கிறது ஃபார்ட் பர்ஃபார்மன்ஸு, சரியா? இது எலெக்ஷன். இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன மாதிரியெல்லாம் சொத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து சொல்லக்கூடியதை உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஏன்னா எலெக்ஷன் வென் நெசசரி. இந்த எலெக்ஷன் ஒன்று நீங்கள் தேர்தலுக்கு போயிடாதீங்க, அந்த மாதிரி விஷயம் இதில் சொல்லலை. நீங்கள் வாட்டில் என்னடா தேர்தலில் நடந்துச்சு, இப்போ தான் தேர்தல் நடந்து பிடிச்சி இந்த சார் சொல்கிறாரு அப்படின்னு இப்போ சொல்லிட வேண்டாம். என்ன இப்போது எலெக்ஷன் அப்போ செக்ஷன் 35 இருக்கக்கூடிய போர்ஷனை உங்களுக்கு வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். எலெக்ஷன் வென் நெசசரி, where a person proposes to transfer property which he has no right to transfer and as part of the same transaction confers any benefit on a owner of the property, such owner must elect either to confirm such transfer or to dissent from it, and in the later case he shall relinquish the benefit so conferred, and their benefit so relinquished shall revert to the transferor or his representative as it had not been disposed of, subject nevertheless, where the transfer is clauses and the transfer has before the election died or otherwise become incapable of making press transfer, and in all cases where the transfer is for consideration to the charge of making good to the disappointed transferee the amount of value of the property attempt to be transferred to him. இப்போது இதில் உள்ள ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது டாக்ட்ரைன் ஆஃப் எலெக்ஷனு கூட இதை நம்ம இது ஒரு கோட்பாடாக கூட நம்ம சொல்லலாம். ஏ என்பவருக்கு திருவையாறில் 1 ஏக்கர் நிலம் உள்ளது, அதன் மதிப்பு எவ்வளவு? 1000. ஏயின் தகப்பனார் பி என்பவர் ஏயின் சொத்தை தனது மகன் சி என்பவருக்கு கொடையாக கொடுக்க விரும்புகிறார். ஏயின் வசம் 1500 கொடுக்கிறார். இங்கே ஏ என்ன பண்ணணும், என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்தை ஏ பிங்கிறவரை தன் மகனுக்கு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை கொடுக்கணுன்னு ஆசைப்படுறாரு. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு பி சிங்கிற தன்னுடைய இன்னொரு மகனுக்கு 1500 கொடுக்க பணிக்கலாம். அப்படி சொல்கிற போது இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செக்ஷனில் இருக்கிறதையும் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எ ஃபார்ம் ஆஃப் சுல்தான்பூர் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சி அண்ட் ஒர்த் 800. ஏ பை இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கிஃப்ட் ப்ரொபோஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் பி கிவிங் பை தி சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் to the 1000 rupees to C. C elects to retain the farm. He perfides the gift of 100 இல்லை 1000 rupees. இப்போது இதான் ஒரு 1000 ரூபா நீ கொடுத்தா, 1200 கொடுத்தா, நீ சிங்கிறவர் கொடுத்தா நீ எடுத்துக்கிறலாம் அப்படின்னு ஒரு உடன்பாட்டாவணும் எடுத்துக்கிற போது இதில் எதை எலெக்ட் பண்ணிக்கிற போகிறாங்க, இதை எதை தேர்வு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து 3 தரப்பினர் இப்போ இதில் வருவாங்க. டாக்டர் ஆஃப் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும், 3 தரப்பினர் இருக்கலாம். அப்படி தான் இருக்கணுங்கிறது. ஏ பி சி அப்படின்னு 3 பேர் இருப்பாங்க. இப்போ ஏ கொடுக்குறதாகவும் பிக்கு நீ சிக்கு ஏதாவது தொகையோ ஒரு இடமோ இதுக்கு மாற்றாகவோ ஏதாவது ஒன்று கொடுக்கறதுக்கு இருந்தால் இதில் அவர் எலெக்ட் பண்ணிக்கிட்டால், தேர்வு செய்துக்கிட்டால் இந்த அடிப்படையில் செயல்படலாம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதில் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இருக்கணும் இதில் முக்கியமானதில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த எலெக்ஷன், அதாவது டாக்டர் ஆஃப் எலெக்ஷனை பொறுத்தவரை என்ன இருக்குன்னா, சொத்தின் மதிப்பு கோரும் மதிப்பை விட குறைவாக இருக்க வேண்டும். சொத்தின் மதிப்பு கோரும் மதிப்பை விட குறைவாக இருக்க வேண்டும். உண்மையான சொத்துடர் மட்டுமே தேர்வு செய்ய இயலும். என்ன அதுக்கு அப்பால் கட்டாயம் ஏமாற்றுதல் போன்றவையில் இருக்கக்கூடாது. என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா, கான்ட்ராக்ட் ஆக்டில் போய் சொல்கிற மாதிரி கட்டாயம் கொயர்ஷன், ஃப்ராடு, மிஸ்ரெப்ரசன்டேஷன் போன்றவங்களாம் இருக்கக்கூடாது. மேலும் ஏற்பதாக இருந்தாலும் மறுப்பதாக இருந்தாலும் முழுமையாக இருக்க வேண்டும். பாதி ஏற்பு பாதி மறுப்பு அப்படின்னு ஏற்கதாக இருந்தால் முழுமையாக ஏற்றுக்கிறணும், இல்லைன்னா ஏற்கக்கூடாது. மறுக்கிறதா இருந்தால் முழுமையாக மறுக்கணும்.
பாதி கிணறு தாண்டிட்டு அடுத்து நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தாண்டினா கேணிக்குள் விழுந்துருவோம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுது. இதுக்கு அப்பால் என்ன கேட்டிங்கன்னா செக்ஷன் 36 அப்போர்ஷன்மெண்ட் என்ன எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். அதில் என்ன இருக்கணும், ஒன்று விஷயம் சொத்தின் மதிப்பு கோரும் மதிப்பை விட குறைவாக இருக்கணும். 2 உண்மையான சொத்துடன் மட்டுமே என்ன பண்ணணும் தேர்வு செய்ய இயலும். 2வது கட்டாயம் ஏமாற்றுதல் போன்றவைகள் இருக்கக்கூடாது. மேலும் ஏற்பதாக இருந்தால் முழுமையாக இருக்கணும், மறுப்பதாக இருந்தால் முழுமையாக இருக்கணும். இதுதான் டாக்ட்ரைன் ஆஃப் எலெக்ஷன். நீங்கள் ஏற்கிறதும் மறுக்கிறதும் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏற்க இருந்தால் அதை முழுமையாக உடனடியாகவும் ஏற்பு செய்யணும். அப்படி தான் டாக்ட்ரைன் ஆஃப் எலெக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் டாக்ட்ரைன் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட்னு கூட இதை நம்ம சொல்லலாம். டாக்ட்ரைன் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். நீங்கள் இது எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கேண்டி தான் கேப்ஷனில் எழுதுகிறேன். எனக்கு தெரிஞ்ச இப்போ இதில் அப்போர்ஷன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி வாசிக்கிறதுனாலும் இதை நீங்கள் இதை வாசிக்கிறலாம். என்ன இந்த வரேன் என்ன செக்ஷன் 36 வாசிக்கிறேன். அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் பீரியடிக்கல் பேமெண்ட்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பர்சன் என்டைட்டில்டு. அதில் என்ன இருக்கணும், அப்போர்ஷன்மெண்ட்டில் என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வளர்ச்சி இருக்கலாம். In the absence of contract, local issues to contrary, all rents, annuities, pensions, dividends and other periodic payments in the nature of income shall upon the transfer of the interest of the persons entitled to receive such payments by deemed as between the transfers and the transferee to accrue due from day to day and to be apportionable accordingly but to be payable on the days appointed by the payment thereof. என்ன அப்படியும் என்ன சொல்கிறாங்க அப்போர்ஷன்மெண்ட்டில் திரும்ப வாசிக்கிறப்போ பாருங்களேன். இன் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் எ கான்ட்ராக்ட் இல்லை கான்ட்ராக்டில் இல்லாவிடணும். லோக்கல் ஈசேஜ் டு தி கான்ட்ரரி நடைமுறையில் இல்லாததும் அந்த உள்ளூர் நடவடிக்கையில் இல்லாததும் ஆல் ரெண்ட்ஸ் ஆனிடிஸ் pensions, dividends and other period payments in the nature of income shall upon the transfer of the interest of the person entitled to receive the such payments. எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிக்கலாம்னா பெற்றுக்கிற முடியும் அப்படின்னு செக்ஷன் 36ல் சொல்கிறாங்க. சரியா? இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் 37 அப்படிங்கிறது நான் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த வரேன். That is transfer by person authorized only under certain circumstances. The apportionment of benefit of obligation severance. When in the consequence of transfer, property is divided and held in several shares, and thereupon the benefit of any obligation relating to the property as a whole passes from one to several owners of the property. The corresponding duty shall in the absence of contract to the contrary amongst the owners be performed in favor of each of such owners in proportion to the value of his share in the property, provided that the duty can be severed and that the severance does not substantially increase the burden of the obligation. But if the duty cannot be severed and or if the severance would substantially increase the burden of the obligation, the duty shall be performed for the benefit of such one of the several owners as they shall jointly designate for that purpose, provided that one person on whom the burden of the obligation lies shall be answerable for failure to discharge it in manner provided by this section unless until he has had reasonable notice of the severance. Nothing in this section applies to leases for agriculture purposes unless and the state government by notification of official gadget so directs. இந்த செக்ஷன் 36 அப்போர்ஷன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் லீஸ் ஆக்டில் வராது, குத்தகை சட்டத்துக்கு இது பொருந்தாது அப்படின்னு நேரடியாக சொல்லிடுறாங்க. அது எதுக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் அதுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் A sells to B, C and D a house situated in a village and leased to E at annual rent of ₹30 and delivery of one pair shop. B having provided half the purchase money and C
and T 1/4 each. E having notice of this must pay 15 rupees to B, rupees 750 to C, and rupees 750 to D, and must deliver the sheep according to joint direction of B and C, D. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறது. இருந்தாலும் இதில் உங்களுக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் 38 இருக்கக்கூடியதை நான் உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் இது எதுக்கு இந்த செக்ஷன் எதுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, லீஸை பொறுத்த வரைக்கும் ரிடம்ஷன் இருக்கும். ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஒரு ரிடம்ஷன் இருக்கும். அப்போ அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கால்குலேட் பண்ண முடியுமான்னா அது கொஞ்சம் கடினமானது தான். அதனால தான் லீஸை பொறுத்த வரைக்கும் இது பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு செக்ஷன் 38 வாசிக்கிறேன். Transfer by person authorized only under certain circumstances to transfer, where any person authorized only under circumstances in their nature variable to disposable immovable property transfers such property for consideration, alleging the existence of such circumstances they sell, as between the transferee on the one part and the transferor and the other persons, if any affected by transfer on the other part, be deemed to have existed if the transferee after using reasonable care to ascertain the existence of such as acted in good faith. இப்போ இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. a Hindu widow whose husband has left collateral heirs, alleging that the property held by her as such is insufficient for her maintenance, agrees for purpose of neither religious nor charitable to sell a field part of such property to B. B satisfies himself by reasonably inquiry that the income of the property is insufficient for A's maintenance and that the sale of field is necessary, and acting in good faith buys the field from A as between B on the one part and A and the collateral heirs on the other part. நெசசிட்டி ஃபார் செல் பி டீம் டு ஹேவி எக்ஸிஸ்டட். என்ன விஷயம்னு கேட்டால் நெசசிட்டி இருக்கணும். எதில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பை பர்சன் ஆத்தரைஸ் ஒன்லி அண்டர் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன இருக்குன்னா, இப்போது ஒரு அம்மாவுக்கு ஒரு சொத்தை ஒருத்தர் கொடுக்குறாரு, அது அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அது பொருத்தமானதாக இல்லை அப்படின்னா அதை விற்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அது லீகல் கேஸும் சேர்ந்து அதை விற்கலாம். அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கணும், அந்த சூழல் அதுக்கு ஒத்து போகிறதா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை இதில் சொல்கிறாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய போர்ஷனில் ஒரு முக்கியமான ஒரு போர்ஷனாக கருதப்படுது. சரியா? அதுக்கப்பால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன கேட்டிங்கன்னா, செக்ஷன் 39 ட்ரான்ஸ்ஃபர் வேர் தேர்ட் பர்சன் இஸ் entitled to maintenance, வேர் a third person has a right to receive maintenance. எப்போ அப்படிங்கிறது தான். ஆர் எ ப்ரொவிஷன் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மேரேஜ் ஃப்ரம் தி ப்ராஃபிட்ஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் சச் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரான்ஸ்ஃபர். த ரைட் மே பி என்ஃபோர்ஸ்ட் அகேன்ஸ்ட் த ட்ரான்ஸ்ஃபரி இஃப் ஹி கேஸ் நோட்டீஸ் ஆர் இஃப் த ட்ரான்ஸ்ஃபர் கிராஸ் பட் நாட் அகேன்ஸ்ட் த ட்ரான்ஸ்ஃபரி ஃபார் கன்சர்ன் அண்ட் வித்தவுட் நோட்டீஸ் ஆஃப் த ரைட் நார் அகேன்ஸ்ட் சச் ப்ராப்பர்ட்டி இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். இதையும் நீங்கள் பார்த்துக்கிற வேண்டிதான். அதுக்கப்புறம் நம்ம செக்ஷன் 41க்கு போயிடுவோம். ஆஸ்டென்சிபிள் ட்ரான்ஸ்ஃபர் பை ஆஸ்டென்சிபிள் ஓனர். என்னங்க ட்ரான்ஸ்ஃபர் பை ஆஸ்டென்சிபிள்னால் அது ஒரு நிலையான ஒரு அது என்ன சொன்னால் ஓனர் என்ன செக்ஷன் 41 ஆஸ்டென்சிபிள் அப்படி ஒரு ஓனரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆஸ்டென்சிபிள் ஓனர். ஆஸ்டென்சிபிள் ஓனர்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஆஸ்டென்சிபிள் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்பேரண்ட், வெளிப்படையாக அவர் தான் அதில் ஓனர் மாதிரி தெரிவார். என்ன இருப்பார், ஆனால் உறுதியாக ரியல் ஓனராக இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன வெளிப்படையாக ஒருத்தர் ஓனராக தெரிவார். ஆஸ்டென்சிபிள் ஓனருங்கிறது அப்பேரண்ட் ஓனர், வெளிப்படையான உரிமையாளராக தெரிவார். இப்போ பார்த்தீங்கன்னா கடை ஒருத்தர் வச்சுருப்பார். யார்? ராமசாமி கடையை ரங்கசாமி வாடகைக்கு எடுத்து வச்சுருப்பார். வெளிப்பாருக்கு என்ன தெரியும்னா கடைக்காரரு அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. ஆனால் ஒரிஜினலாக அந்த ப்ராப்பர்ட்டியோட அந்த கடையினுடைய பொருள்களுக்கு ஒருத்தர் ஓனர், ஆனால் அந்த கடைக்கு ஒருத்தர் ஓனர் இருப்பார். அப்போ இதில் யார் ஓனர்னா கடைக்கான பொருள்களுக்கான ஓனர் கடைக்காரர்.
ஆனால் கடையின் ஓனர் வேறுபடுவார். அதான் ஆஸ்டென்சிபிள் ஓனர்னு கூட நீங்கள் சொல்லிக்கிறலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிஷன்ஸ் ஃபார் தி டாக்டர் ஆஃப் கோல்டிங் அவுட் என்ன இருக்கணும்? ஆஸ்டென்சிபிள் ஓனர் எப்படி இருக்கணும்? should be holding the property with the consent of real owner. நான் சொன்னது தான், கடைக்காரர் வேறு, யாரோட அனுமதியில் வச்சுருப்பார்? கன்சென்ட் யாரோட? ஒரிஜினல் ரியல் ஓனரோட அனுமதியின் பேரில் அந்த சொத்து இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் should have paid consideration. அதில் ஒரு கன்சிடரேஷனும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபரி should have acted in good faith and with responsible இருக்கணும் அப்படிங்கிற சொல்லுது. அதுக்கப்புறம் த பார்டன் ஆஃப் லைஸ் அப்பான் தி ட்ரான்ஸ்ஃபரி, யார் கையில் இருக்கணும்? மாற்றம் செய்கிறவங்க கையில் தான் அது இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபரர் ஷுட் பி தி ஆஸ்டன்ஸ் ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, ஹீ இஸ் ஹோல்டிங் அவுட் தி ப்ராப்பர்ட்டி, அவர் கையில் வந்து சொத்து இருக்கும். இதுதான் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்பென்சபிள் ஓனருங்கிறத பொறுத்த வரைக்கும் இருக்கிற போர்ஷன் இது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு அப்பால் செக்ஷன் 43 போய் ஒரு இது பிக்ஸ் பண்ண டாக்டர் என்ன பீடிங் தி கிராண்ட் ஆஃப் எஸ்டாப்பல். எஸ்டாப்பல்னால் உங்களுக்கு ஏன் 42 வாசிக்கலைங்கிறத நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு 43 இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் வாசிக்கிறேன். 43 என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் பை unauthorized person who subsequently acquires interest in property transferred அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பீடிங் தி கிராண்ட் பை எஸ்டாப்பல் அப்படிங்கிற ஒரு வேர்டோடையும் இணைக்கிறாங்க. இருந்தாலும் செக்ஷனை வாசிச்சுட்டு உங்களுக்கு அந்த போர்ஷனுக்குள்ளே நான் போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பை அன்ஆத்தரைஸ்ட் பர்சன் ஹூ சப்சிக்வெண்ட்லி அக்வயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர்ட் வேர் எ பர்சன் ஃப்ராட்லண்ட்லி. என்ன பண்ணியிருக்காங்க? வார்த்தை உள்ளே சொல்கிறாங்க, ஃப்ராட்லண்ட்லி ஆர் எரோனியஸ் represent that he is authorized to transfer an immovable property and proposes to transfer such property for consideration. Such transfer shall at the option of the transferor operate on any interest which the transferor may acquire in such property at any time during which the contract of transfer subsists. Nothing in this shall impair the right of transfer in good faith for consideration without notice of இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அது எனக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்காங்க, நான் விற்கிறதுக்கெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க, உரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செயல்படுற ஒரு விஷயம். அதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் திரும்ப வாசிக்கிறேன். பீடிங் தி கிராண்ட் பை எஸ்டாப்பல். இப்போ எ மேன் ஹூ ஹேஸ் நோ டைட்டில் வாட் எவர் என்ன திரும்ப வாசிக்கிறேன். இப்போ எ மேன் ஹூ ஹேஸ் நோ டைட்டில் whether a property grants it by conveyance which in form would carry the legal estate and is subsequently acquires an interest sufficient to satisfy the grant. The estate instantly passes the transferee would get a good title. The transferor would be estoppel in denying his title. இப்போ ஒரு கால் ஒருத்தர் என்ன பண்ணிடுதுன்னா, அவருக்கு உரிமை கொடுத்துருக்கிறதா தெரியப்படுகிற போது அப்படின்னு இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் அதில் கண்டிஷன் பார்த்து டாக்டரைன் ஆஃப் எஸ்டாப்பிள். இந்த எஸ்டாப்பிள்னால் உங்களுக்கு 115 ஆஃப் எவிடன்ஸ் ஆகிட்டு நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். 150 எஸ்டாப்பிளுங்கிற வேர்டுக்கு செக்ஷன் 115 ஆஃப் எவிடன்ஸ் ஆகிட்டில் நீங்கள் போகணும். ஒரு தடவை சொன்னதை திரும்ப மறுத்துலாம் சொல்ல முடியாது. ஆனால் இதில் ஒன்று சொல்கிறாங்க, டிரான்ஸ்ஃபரர் should have made a fraudulent or erroneous representation he is authorized to transfer the property. அவன் என்ன சொல்லியிருக்கணும்னா, எனக்கு தவறுதலாக ஃப்ராடுலண்டாக எனக்கு ஆத்தரைஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கணும். டிரான்சாக்ஷன் ஷுட் நாட் ஹாவ் பின் ஃபோர்பிடன் பை லா. அது நாட் ஹாவ் பின் தடை செய்யப்பட்டுள்ளதா, சட்டத்தால் தடை செய்யப்பட்டுள்ள ஒரு நிகழ்வாகவும் இருக்கணும். டாக்டர் எஸ்டாப்பில் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபரி ஷுட் ஹாவ் ஆக்டட் ஆன் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி செல்ஸ் அண்ட் ஹீ மஸ்ட் ஆக்ட் வித் குட் ஃபெய்த் அண்ட் போனஃபைட் அவன் இருக்கணும். அதுக்கப்புறம் while the transfer is subsisting the transferor should have acquired good title on the same property அப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் போனஃபைட் ட்ரான்ஸ்ஃபர் for value without notice of prior transfer is unaffected by this doctrine. Doctrine does not apply against a shoot. சரியா? Transfer transfer under this section must be
ஒன் ஃபார் கன்சிடர் மேட் பை ஹிம். இதெல்லாம் இருந்தால் டாக்ட்ரைன் ஆஃப் எஸ்டாப்பல். டாக்ட்ரைன் ஆஃப் என்ன எஸ்டாப்பல்? இது கண்டிஷன் பார்த்து டாக்ட்ரைன் ஆஃப் எஸ்டாப்பல் அப்படிங்கிறத பொறுத்தவரையில் டாக்டர் ஆஃப் பீடிங் தி கிராண்ட் எஸ்டாப்பல் செக்ஷன் 43ல் ஒரு ஃப்ராடுலண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கக்கூடிய விஷயத்தில் எப்படியெல்லாம் இருக்கும், இல்லை ஒரு எரோனியஸ் ட்ரான்ஸ்ஃபரில் எப்படியெல்லாம் இருக்கும், என்ன மாதிரி ரெமடிஸ் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அப்பால் வந்துங்க 44 to 50 இது பெரிய அளவில் கேள்வி கேட்குறதுக்கோ இல்லைன்னா முக்கியமான விஷயமாக தெரியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நேர செக்ஷன் 51க்கு போயிடுறேன். செக்ஷன் 51 என்ன கேட்டிங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மேடு பை என்ன பண்ணுறாங்க, என்ன வராங்க, ஃபோனோபைடு ஹோல்டர்ஸ் அண்டர் தி இந்த வரேன், கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் வாசிக்கிறேன். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மேடு பை போனஃபைடு ஹோல்டர்ஸ் அண்டர் திஸ் டிஃபெக்டிவ் டைட்டில்ஸ். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா டைட்டிலே டிஃபெக்டிவ் தான். ஏன்னா டைட்டில் கிடைக்கப்பட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆனது வச்சுக்கிட்டது எல்லாமே டிஃபெக்டிவ், தவறுகை தான், தவறான இதுதான். ஆனால் அதுக்கேட்டு அவனுக்கு எந்த ஒரு ரெமடி இல்லாமல் போயிடுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு செக்ஷனை இன்வோக் பண்ணியிருக்காங்க. when the transfer of immovable property makes any improvement on the property belonging in a good faith he is absolutely entitled thereto. அவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இது நல்ல சொத்து தான், நமக்கு சரியாக தான் கிடைக்கப்பட்டிருக்கு, அந்த சொத்தை நமக்காக தான் எழுதி கொடுத்துருக்காங்க, வச்சுருக்காங்க, அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டதின் அடிப்படையில் ஒரு டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுறான் இல்லையா. என்ன குட் ஃபெய்த் that he is absolutely entitled thereto and he is subsequently evicted there from any person having a better title. ஒரு கால் இதை விட நல்ல டைட்டில் இருக்கிறதா சொல்லக்கூடிய உரிமை இருக்கிறதா அவனை வெளியேற்றினால் the transferee has right to recover the person causing eviction either to have value by improvement estimated and paid to secure. அந்த டெவலப்மெண்ட்டுக்காக அவன் செலவு பண்ண காசுக்கு என்ன பண்ணலாம், நஷ்டஈடு கோரலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை என்ன சொல்லுது செக்ஷன் 51 சொல்லுது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? அதுக்கப்புறம் இதுதான் இதில் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணத்தின் பேரில் வாங்கப்பட்ட சொத்தை வளர்ச்சிக்கு உட்படுத்தியிருந்தால் அவரது நலன் காப்பது எப்படி என்பதே செக்ஷன் 51ஓடது. ஆனால் இதில் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா the person evicted under the prior title must have been a transfer. என்ன இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். he must have made certain improvements on the property. ஏதாவது ஒரு வளர்ச்சி பண்ணி அதில் செஞ்சுருக்கணும். such improvements it must have been made by him in good faith. அது நல்லதின் அடிப்படையில் செஞ்சுருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அதில் என்ன பண்ண முடியும்னா அதில் கேட்க முடியும். ஒரு எரானியஸ் ப்ராப்பர்ட்டி அது டிஃபெக்டட் டைட்டில் வச்சுக்கிட்டு கிடைக்கப்பட்டு தனக்கு நல்லதான் கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சி பண்ணுகிற போது இதெல்லாம் பண்ணியிருந்தால் அவங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று குட் ஃபெய்த்து, அதுக்கப்புறம் இதில் ஆஃப்டர் டிஸ்கவரிஸ் ஆஃப் டைட்டிலு, அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்தால் இதை கேட்கலாம். அதுக்கப்புறம் செக்ஷன் 52ங்க இது லிஸ்பெண்டன்ட்னு சொல்லுவான். லிஸ்பெண்டன்ஸ் இது என்ன கேட்டிங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற போது ஒரு சொத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா என்ன நடக்குங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய. இதில் நான் ஒரு 10 கண்டிஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தினமும் வழக்கறிஞர் பார்க்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கிட்ட வந்து இப்போ சார் இந்த வழக்கு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த சொத்து நல்ல சொத்தாக இருக்குது, மெயின் ரோட்டில் இருக்குது, நான் வாங்கலாம்னு நினைக்கிறேன், அது வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வழக்கு தான் நிலுவையில் இருக்கே வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு வழக்கறிஞரை கேட்குற போது அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியெல்லாம் அது ஏற்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே செக்ஷன் 52 டாக்டர் ஆஃப் லிஸ்பெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். லிஸ்பெண்டன்ஸ்னால் லிடிகேஷன் பெண்டிங் வழக்கு நிலுவையில் இருக்கிறது தான். அப்போ இதில் என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா எ ஷூட் ஆர் ப்ரொசீடிங் ஃபார் எ ப்ராப்பர்ட்டி இஸ் பெண்டிங் எங்கே இருக்கணும், பிஃபோர் தி காம்பிடன்ட் கோர்ட்டில் இருக்கணும். அதில் என்ன இருக்கணும், ஏதாவது ஒரு வழக்கு ஏதாவது ஒரு விஷயங்களில் இந்த நிலம் சம்மந்தமாக இந்த சொத்து சம்மந்தமாக நிலுவையில் இருக்கணும். சரி, அதுக்கப்புறம் சூட் ஆர் ப்ரொசீடிங் ஷுட் நாட் பி அண்டர் தி கொலிஷன் பிட்வீன் தி பார்ட்டிஸ். இது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஒருத்தர் விற்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களே
ஒரு தீங்கு எண்ணத்தில் ரெண்டு பேரும் ஒரு வழக்கை போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்படியும் அது இருக்கக்கூடாது. A right to immovable property is involved directly and specifically in that suit. அந்த சூட்டில் என்ன இருக்கணும், அது ப்ராப்பர்ட்டி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். அது ஒரு வழக்கு நேர்மையான ஒரு வழக்காகவும் இருக்கணும். ஃபர்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஹேஸ் பின் மேட், என்ன பண்ணிருக்கணும், ஃபர்தர் ட்ரான்ஸ்ஃபர் என்ன இருக்கணும், அதில் ஏற்பட்டிருக்கணும். பெண்டன்சி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இருக்கும்போது அதில் ஏற்பட்டிருந்தால் என்ன அப்படிங்கிறது தான். தட் ஃபர்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஹேஸ் பின் மேட் பை எனி ஒன் ஆஃப் தி பார்ட்டிஸ் டு தி சூட். அதில் என்ன ஏற்பட்டிருக்கணும், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். சூட் பெண்டிங்கில் இருக்கும்போதே ஏற்படும். தட் சூட் இஸ் ட்ரீட்டட் அஸ் எ பெண்டிங் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஆஃப் தி பிளைண்ட் ஆர் திஸ் இன்ஸ்டியூஷன் ஆஃப் தி ப்ரொசீடிங் இன் எ கோர்ட் ஆர் காம்பிடன்ட் ஜூரிஸ்டிக்ஷன். இதுவும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஆக இதில் என்ன விஷயம்னா, லிஸ்பெண்டன்ட் அப்படின்னு ஒரு வேர்டுக்கு லிட்டிகேஷன் பெண்டிங்கில் இருக்கிற போது ஒரு சொத்தை வாங்கலாமா விற்கலாமா அப்படிங்கிறத பொறுத்தல ஷூட்டே கொலுசிவாக இருந்துச்சுன்னா அது ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. ஷூட்டுக்கு உரிமைதாரர் சரியாக போட்டிருக்காங்க. ஷூட் மீன்ஸ் இதில் வழக்கு என்ன, வழக்கு முழுமையானதாக இருக்குதா இல்லை எதுக்காக போட்டிருக்காங்கிறதெல்லாம் ஆய்வுபடுத்தி தான் இதை நம்ம வாங்கிறதா வேணாமாங்கிறத நம்ம அட்வைஸ் பண்ண முடியும். உறுதியாக இது வாங்கிறதா வேணாமா அப்படிங்கிற பொறுத்தவரை லிஸ்பெண்டன்ஸில் இருக்கிற போது முடிவு எப்படி வேணாலும் வரலாம். அதனால் அது அட்வைசபிளாக சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குடைய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் செக்ஷன் 53 ஃப்ராடுலண்ட் ட்ரான்ஸ்ஃபர். என்னதுங்க, ஃப்ராடுலண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ட்ரான்ஸ்ஃபரே ஃப்ராடுலண்ட்டாக இருந்தால் என்ன பண்ண, 53 என்ன ஃப்ராடுலண்ட் எஃப்டின்னு போட்டுறேன். செக்ஷன் 53 ஃப்ராடுலண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இது என்ன பண்ணால் இயற்கை நீதியின் பார்ப்பட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஃப்ராடுலண்ட் மாற்றத்திற்கு அனுமதித்தல் கூடாது, மேலும் நல்ல நபர் பாதிப்படையக்கூடாது என்பது சொத்துரிமை மாற்றம் செய்பவர்களுக்கு இடையில் கூட்டு செய்தி கூடாது மற்றும் மாற்றம் பெறுவதற்கான பொறுப்புகள், இந்த மாதிரி பெறுவதற்கான பொறுப்புகள், அந்த மாற்றம் பெறுறாங்க இல்லையா அவங்களுக்கான பொறுப்புகள் என்னட்டா கீ ஆக்டட் இன் குட் ஃபெய்த். அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஃப்ராடுலண்ட்னு தெரியாமலே நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர் அந்த சொத்தில் செயல்பட்டுருக்கணும். கீ பெய்டு கன்சிடர் ஃபார் தி வேல்யூ ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர். அந்த சொத்தில் உள்ள வேல்யூவை கரெக்டாக கொடுத்துருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்தில் 50 ரூபா சொத்தை 20 ரூபாய்க்கு தர்றேன் அப்படின்னு போய் வாங்க போவான். இது ஃபுல் கன்சிடரேஷனாக இல்லை, அது தெரியுது. என்ற ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சொல்கிறேன் 50 ரூபா சொத்து என்ன 20 ரூபாய்க்கு வாங்கினா இது ஃப்ராடுலண்ட் ட்ரான்ஸ்ஃபராக தான் இருக்கணும். அந்த மாதிரி செயல்பட்டாலும் இதில் என்ன பண்ண முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது ஃப்ராடுலண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன அப்படிங்கிறது. இதுக்கு அப்பால் நமக்கு மேக்ஸிமம் இந்த போர்ஷன் உங்களுக்கு முடிய போகுதுங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் 1 to 53 வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலு, மார்க்கேஜ், லீஸு, கிஃப்ட்டு அந்த மாதிரி வந்துடும். அதுக்கு நம்ம எப்படி வேணாலும் எக்ஸ்பிளனேஷன்ஸுக்குள்ளே நம்ம போய்க்கிடலாம். டாக்டர்னா பார்ட் பெர்ஃபார்மன்ஸ். என்னது பார்ட் பெர்ஃபார்மன்ஸ்? ஒரு குறிப்பிட்ட பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணி இருக்கணும். அப்போ பார்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால் என்னென்ன என்பது முதல்ல எங்கே வந்துச்சுன்னா இங்கிலாந்தில் தான் பார்ட் பெர்ஃபார்மன்ஸுங்கிற வேர்டை உபயோகப்படுத்தினாங்க. அப்புறம் 1882 கொண்டு வரப்பட்ட டிபி ஆக்டில் இந்த பார்ட் 53 ஒன்று கிடையாது. அப்போ அது ஒரு அமெண்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் எப்போ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 1929 கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட்டில் தான் கொண்டு வர்றாங்க. சரிங்களா? இதில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத டாக்டர் பார்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்கன்னா, தேர் மஸ்ட் பி எ கான்ட்ராக்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆன் இமூவல் ப்ராப்பர்ட்டி ஃபார் கன்சிடரேஷன். ஒரு மறுபயனுக்காக ஒரு சொத்து என்ன இருக்கணும், மாற்றமாக இருக்கணும், ஒரு ஒப்பந்தம் இருக்கணும். கான்ட்ராக்ட் மஸ்ட் பி இன் ரைட்டிங் சைன்டு பை ஆர் பெனிஃபிட் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபரர். இதில் என்ன இருக்கணும், அதில் கான்ட்ராக்டில் ஒரு கையெழுத்திடப்பட்டிருக்கணும், சைனடு எழுதப்பட்டிருக்கணும், கையெழுத்திடப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் தி டாக்குமெண்ட் ஈவன் தோ இட் இஸ் நாட் ரிஜிஸ்டர் கேன் பி அண்டர்ஸ்டுட் வித் தி ரீசனபிள் சர்டனிட்டி. ரிஜிஸ்டர் எழுதியிருக்கணும். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை செக்ஷன் 17 ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பிரகாரம் என்ன பண்ணும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பிரகாரம் உங்களுக்கு 100 rupees போனாலும் அது ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். அதனால் இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணுங்கிறது தான் ஒரு பக்கம் நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபரி மஸ்ட் ஹேவ் பின் பொசஷன் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி. என்னென்ன இருக்கணும், அந்த இடத்துல மறுபயன் பெற்றவங்க என்ன இருக்கணும்னா அதில் அனுபவத்தில் இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் அட் தி டேக்கிங் இன் டு பொசிஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி மஸ்ட் ஹேவ் டன் சம் ஆக்ட் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட்.
இது தாங்க இந்த பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஏற்படும் இந்த பார்ட் 53A பொறுத்த வரையில் பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் பிபின்னு போட்டுக்கிறேன். பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது தான் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஏதாவது ஒரு தகப்புனா கொடுத்துருப்பாங்க. இப்போது ஒரு விஷயத்தை என்னென்னா ஏங்கிறவர் பிங்கிறவர்கிட்ட ஒரு சொத்துக்காக ஒரு எக்ரிமெண்ட் ஒரு கான்ட்ராக்ட் ஏ அண்ட் பி இடையில் ஒரு எக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் இருக்கும். கான்ட்ராக்ட் இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் பிங்கிறவர் விற்கிறவர் செல்லர், இவர் பையர் அப்படின்னு வச்சுக்குவாங்களேன். பையன் அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாரு 10,000 என்னோடய சொத்து அப்படின்னு சொல்லுவார். அப்போ பிஏங்கிறவர் என்ன சொல்கிறாரு 8,000 கொடுத்துருவார். 8,000 கொடுத்துட்டு எதிர்வருகிற மே 29ஆம் தேதி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டிருப்பாங்க. இப்போ என்ன 10,000 8,000 கொடுத்துருக்கு, மொத்தம் 100 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆட் 17 பிரகாரம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன விஷயம்னா பார்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு 8,000 பையர் கொடுத்துட்டான், மீது 2,000 கொடுத்துட்டா 29ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். இப்போது இந்த பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு பையர் சொல்கிறாரு நான் உனக்கு 2,000 கொடுத்துட்டா நீ ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன்னு எக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டேன், ஆயினாலும் நான் அந்த நோட்டீஸை கொடுக்குறேன், இந்த தேதியிலேருந்து எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் ஸ்பெசிஃபை தி பெர்ஃபார்மன்ஸ், நீ சொன்னதை ஏற்றுக்கிட்டு செயல்படுத்து அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருக்குது. மொத்தம் சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஏரியா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஆனால் இது எங்கே போய் நிற்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த ஆக்ட் வருது? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் காம்படன்சி டு கான்ட்ராக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வருது. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வருது. அதுக்கப்புறம் இதில் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் கரெக்டாக இருக்கானோ சொல்லி குறிப்பிட்டு காட்ட வேண்டியது இருக்குது. இதெல்லாம் இருந்திருந்தால் பார்ட் பெர்ஃபார்மன்ஸுங்கிற அடிப்படையில் கோர்ட்டில் என்ன பண்ணலாம்? சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு கேஸை போடலாம். கூடி இந்த போர்ஷனோட உங்களுக்கு இன்றைக்கி செஷனை முடிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம விற்பனை சேல்னால் என்னென்னு நம்ம அடுத்து பார்ப்போம்.